வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நாம் ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அப்போ நம்ம சில நேரங்களில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த சமயத்தில் நமக்கு ஒரு மன அசௌகரியம் ஏற்பட்டு எரிச்சல், டென்ஷன், அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம மனசுக்குள்ளே உருவாகும். அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்மளால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு. அந்த தீர்வு என்னென்னா, நாம் மனசுக்குள்ள ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம் அப்படின்னு சொல்லிக்கணும். அது எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா, நான் முன்ன சில வீடியோஸில் இதே மாதிரி பேட்டர்னில் சொல்லியிருப்பேன். அதாவது உடம்பின் பகுதிகளை, உறுப்புகளை எண்ணி அதன் மூலமாக நாம் ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய கழுத்து வரைக்கும் மொத்தம் 25 பகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது பின்தலை, நடுந்தலை, அதுக்கடுத்து நெத்தி, பிறகுக்கடுத்து 2 புருவங்கள், 2 கண்கள், 2 கன்னங்கள், நாசி துவாரங்கள், இந்த மாதிரி ஒரு 25 பகுதிகளை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உடம்பு முழுவதும் ஒரு 75 பகுதிகளை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அப்போது நாம் இந்த ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம் அப்படிங்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பின்தலையை நினச்சிக்கிட்டு ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம், ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம் அப்படி 2 தடவை சொல்லிக்கணும். அடுத்து உச்சந்தலையை நினச்சிக்கிட்டு ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம், ஓம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஓம், இப்படி மனசுக்குள்ளே ஒவ்வொரு பகுதிகளையும் நினச்சி சொல்லிக்கிட்டே வரணும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மனசை சரி பண்ணிடும். ஏன்னா அந்த ஓம் மந்திரத்துக்கும் சரி, அந்த ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நாம் நம்புகிற வார்த்தையும் சரி, இது ஒரு சிகிச்சையை நமக்கு பண்ணி விட்டுரும். இப்படி அந்த மன அசௌகரியம் போகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்ம மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். மைண்டுக்கு நல்ல டைவர்ஷன் கிடைக்கும். அந்த சமயத்தில் மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும். அதை நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு நாள் அல்லது 2 நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அதுக்கடுத்து நமக்கு ஒரு பெரிய மேஜிக்கே நமக்கு மைண்டில் நடக்கும். அதாவது இதை பழகும்போது ஃப்யூச்சரில் நமக்கு அந்த சூழ்நிலை வரும்போது, அதாவது வெயிட் பண்ணுற சூழ்நிலை வரும்போது, நமக்கு தான் இந்த டெக்னிக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சமாதானமாயிடும். அப்போது இதை சொல்லணுங்கிற அவசியம் கூட ஏற்படாது. அப்போது நம்ம ரிலாக்ஸாக மைண்டுக்கு என்ன தோணுதோ, நல்ல ரொம்ப அமைதியான சூழலில் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். இதான் அந்த டெக்னிக். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.